இம்மைக்கும் மறுமைக்கும் அடைந்து அம்மா அம்மா நினைக்கிற அந்த ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்படணும்னு கேட்டுக்கிட்டு, அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில சக்தி திருமதி வசந்தி தட்சிணாமூர்த்தி சக்தி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வசந்தி சக்தி, ஓம் சக்தி, நீங்க பேசலாமா? ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இது தைப்பூச அனுபவம். இருமுடி இது எனக்கு எப்படி சொல்லலாம்னா, என் உயிர் காத்த அனுபவம்னே நான் மாத்துவேன். எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அபிராமி பட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அம்மா கிட்ட இருந்த அதிகப்படியான ஒரு பக்தியினால, அந்த அபிராமி மேல இருந்த ஒரு அளவு கடந்த பக்தியால வந்தது ஒரு சரபோஜி மன்னர்ன்றத கூட மறந்து, அவர் தெரியல, பாவம் யார் வந்தாங்கன்னு தெரியல, அவர் தியானத்துல இருக்காரு. ஆனா ஏதோ அவர் கேட்க போக, அவரை பத்தி அங்க உள்ளவங்க தப்பா சொல்ல, அவர் ஒரு எடுத்து பேசிடுறாரு. போடா அப்படிங்கிறாரு. அப்ப இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன பௌர்ணமியா அமாவாசையான்னு கேட்கும்போது, அமாவாசை தினத்தை அவர் பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. அப்படியா சரபோஜி மன்னருக்கு தன்னை அவமதிச்சாருன்ற ஒரு வருத்தம், நான் தவறாவும் சொல்றாருங்கிற ஒரு கோபம். சரி நீ வா அப்படின்னு சொல்லி அவரை தீய கீழே மூட்டி மேல ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு பலகைய வச்சு அதுக்கு 100 கயிறை அவர் இணைக்கிறாங்க. அந்த 100 கயிறுல ஒவ்வொரு பாட்டும் அவர் பாடுறாரு. எந்த ஒரு இடத்துலயும் நம்ம அவர் அபிராமி பட்டரை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு இன்னல்களையும் நம்ம தூசியா நினைச்சுப்போம். ஏன்னா அன்னைக்கே அம்மா அவளும் அதுவும் அபிராமியும் நம்மளோட பரம்பொருள் தான், குரு அம்மா தான். குரு அம்மா தான் நம்ம பெருமாளாவும் தரிசனம் பண்ணலாம், அம்பாலாவும் தரிசனம் பண்ணலாம், நம்ம அம்மன் மேல்மருவத்தூர் அம்மனாவும் தரிசனம் பண்ணலாம். ஏன்னா அவன் நீக்க மர எங்கும் நிறைஞ்சிருக்கிற பிரபஞ்சத்தை படைச்ச பரம்பொருள். நம்ம செவ்வாட சக்திகள் அம்மா கிட்ட இத்தனை வருஷம் அனுபவங்களையும் ரொம்ப குறுகிய காலத்துல வந்தா கூட நிறைய புரிஞ்சுட்டு இருக்காங்க அம்மாவை பத்தி. அப்ப அந்த ஊஞ்சல்ல அவர் நின்று இருக்காரு, ஒவ்வொரு பாட்டா பாடுறாரு. அவர் எப்படி பாடுறாரு, ஐயோ தான் உயிர் போகும்போதேன்னு அவர் நினைக்கவே இல்லை. உச்சி திலகம் உணர்வுடையோர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அம்மா ஒவ்வொன்றா வர்ணிக்கிறார். தன்னை நாயேனையும் ஒரு பொருளாக மதித்துன்றார். அவரே தன்னை இவ்வளோ பக்தியை வச்சிருக்கும் போது தன்னை நாய் நிலைக்கு அவர் தாழ்த்திக்கிறார். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நமக்கு துளி கூட கர்வம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நமக்கு அம்மா புரிய வச்சிருக்கிறாங்க. இப்ப என்னோட அனுபவம் பாத்தீங்கன்னாக்கா, அம்மாவோட தயவுல இப்ப என் பொண்ணுக்கு 39 வயசாகுது. அவளுக்கு 4வது வயசுல முதல் இருமுடி கட்டக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. 89 தைப்பூசத்துக்கு 89வது வருஷம், அந்த தைப்பூசத்துக்கு 88 கடைசியில நாங்க இருமுடி செலுத்த போறோம். சோ ஹாப்பி. நாங்க போன அன்னைக்கு அமாவாசை தான். இப்ப நான் சொன்ன ஒரு காரணமும் அதுவும் ஒரு ஏதோ கொஞ்சம் சிங்க் ஆகுது. அதுல இருந்து ஆரம்பிச்சோம். 95ல ஒரு அம்மாவோட வழிகாட்டுதல் பேர்ல அம்மா கொஞ்சம் கிராமமா போய் இந்த இருமுடியோட பலன், இருமுடி பத்தின ஒரு விசேஷ அனுபவங்கள் மக்கள் கிட்ட, அதாவது பட்டி தொட்டில எல்லாம் கிராமத்துல எல்லாம் போய் அம்மா பேச வைக்கணும்னு பேசினாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்றோம்னா, உத்திரமேரூரை ஒரு பிரதான இடமா சூஸ் பண்ணிட்டு, அங்க ஏபிஎஸ்ன்னு ஒரு சக்தி கொஞ்சம் வயசுல மூத்தவர், எங்களோட உறவினர். அவர் அங்கேயே 4-5 நாள் தங்குவார். நாங்க இங்க இருந்து உத்திரமேரூருக்கு போயிட்டு அங்க இருந்து ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ஒவ்வொரு கிராமமா நாங்க போவோம். ஒவ்வொரு கிராமத்துலயும் நாங்க போகும்போது அங்க ஒரு சாதாரணமா ரொம்ப இன்னைக்கு மாதிரி எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு உலகம் மாறி இருக்கு. அப்ப 95ல எல்லாம் இவ்வளவு ஒரு முன்னேற்றம் கிடையாதுன்னு சொல்லலாம். கரெக்டா சொல்ல போனா குடிசைங்க தான் இருக்கும். அதுவும் ஒரு 7:30 மணிக்கு மேல அவங்க எல்லாரும் பயணிக்கு போயிடுறாங்க. ஏன்னா தினப்படி கூலிக்கு வேலை செய்யக்கூடிய மக்கள் அங்க இருப்பாங்க. நாங்க ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணுவோம். அங்க இருந்து ஸ்பிட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போயிடுவோம். கிடுகிடுன்னு ஒரு மரத்தடியில ஒருத்தர் செவ்வாடை விரிச்சு அம்மா படத்தை வச்சு அதுக்கான ஒரு மாலை போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் ஒவ்வொரு வீடா தட்டி கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி மேல்மருவத்தூர்ல இருந்து நாங்க வந்திருக்கோம், அம்மா பத்தி எடுத்து சொல்ல வந்திருக்கோம், நீங்க எல்லாம் கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோம்னா, எங்க உறவினர்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணம். நாங்க சும்மா கூட உதவிக்கு போனோம்னா,
உணவு தயாரிச்சு உணவு கொடுத்து அவங்களுக்கு செவ்வாடை வந்து அதையும் ஏற்பாடா எடுத்துன்னு போயிட்டு பெண்களா இருந்தா ஒரு புடவை அளவுக்கு ஆண்களுக்கு வந்து வேஷ்டி, குழந்தைங்களுக்கும் ஒரு சின்ன துண்டான செவ்வாடை இதெல்லாம் கொண்டு போயிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு 4-5 வருஷம் போயிட்டு இருக்கு. இப்ப 98வது தைப்பூசம் வரப்போகுது. அப்போ 97 கடைசியில நாங்க இருமுடி அசோசியேஷன் இதை பண்ணி ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உத்தரமேரூர்லயோ இல்ல திருவள்ளூர் மாவட்டத்திலயோ அங்க வந்து அந்த எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாடுவாங்க. அந்த தடவை வந்து இங்க சென்னையில தான், ஏன்னா சென்னை மாவட்டம்னா சென்னையிலேயே எல்லாத்தையும் இருமுடியை ரெடி பண்ணுவோம், நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து என்னோட டேர்னுக்கு 2500 இருமுடி வருது. சக்தி அப்ப எங்களோட குடும்பம் எப்படின்னா, என் கணவர், என் பொண்ணு, நான் 3 பேர் தான் எங்க குடும்பம். அப்போ ஒருத்தர் கேட்கிறாங்க, என்னப்பா 4 நாள்ல 2500 இருமுடி நீங்க எப்படி உங்களால செய்ய முடியுமா? நான் ஏதோ ஒரு தைரியம், அம்மா இருக்காங்க செய்ய வச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்தாச்சு. அது சொன்ன 4 நாள் கூட எனக்கு தேவையில்லாம இருந்துச்சு. 3 நாள்ல முடிச்சிட்டோம், கட்டி முடிச்சோம். எப்படின்னா அம்மா வந்து அப்பதான் வந்து ஒரு பெரிய ஆஹ் பின்னால வரக்கூடிய ஒரு ஆபத்துக்கு முன்னாடி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அக்கம் பக்கத்து மக்கள் எல்லாம் நான் கொஞ்சம் கூப்பிட்டேன், எல்லாரும் வாங்க, இந்த மாதிரி ஒரு தொண்டு இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்தாங்க. வந்து கிடுகிடுகிட ஒரு பக்கம் தேங்காய் உரிக்கிறது இருக்கும், ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒன்னொன்னும் வந்து நடந்துட்டு இருக்கோம். ஒரு 2500 இருபடி 3 நாள்ல முடிச்சிட்டோம். இப்ப இதுல வந்து என்ன விசேஷம்னா, நிறைய பேரோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்கும் நம்ம வீடு எப்படி இருக்கோம்னு தெரியும். 98ல அம்மாவோட இளைய மகன் அவருக்கு வந்து திருமணம். அடுத்த நாள் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி திருமணம். ஜனவரி மாசம் 31ஆம் தேதி எங்க வீட்டுல மிகப்பெரிய திருட்டு. ஒருவேளை நான் அந்த வீட்டிலேயே இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னா, என் உயிருக்கு பெரிய ஆபத்து. எப்படி ஒரு 10 வருஷமா என்கிட்ட வேலை பார்த்த ஒரு பையன், எனக்கே தெரியாம நான் வெளியில போயிருக்கும் போது, அப்கோர்ஸ் என் கணவர் இப்ப வீட்டுல இருப்பாரு, இது வேலை செய்யற பையன் இருக்கான்னு நினைச்சிட்டு அவரும் இருந்திருக்காரு. ஆனா அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருடி இருக்கான், அது எங்களுக்கு தெரிய வரல. இடையில ஒரு நாள் என் பொண்ணு 9th படிச்சுட்டு இருக்கா, அவ சொல்றா, அம்மா இது வந்து அவன் எதோ திருடுற மாதிரி எனக்கு சத்தம் கேட்பான், ஹீரோ திறந்து. நான் வந்து அதை நம்பல. அவன் 9th படிக்கிற பொண்ணு, அவன் சரியா கவனிக்காம சொல்லியிருப்பான். அந்த 31ஆம் தேதி திடீர்னு எனக்கு, அப்போ நான் கொஞ்சம் கார் டிரைவிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒருத்தர் வந்து அந்த கூட்டிங் போறவர் வந்து பெல் அடிக்கிறார். நான் கூட போய் அந்த டிரைவிங்க்கு வெளியில போயாச்சு. என் பொண்ணு ஸ்கூல் போயிருக்கா. அது ஒரு சனிக்கிழமை. என் கணவரும் அவரோட வியாபாரத்துக்காக அவர் வெளியில போயிட்டாங்க. இவன் உள்ள வந்து மிச்சம் மீறி உள்ள எல்லா நகையும் மூட்டை கட்டிட்டு இருக்கான். ஆனா எப்படி வந்திருக்கான், வெளியேறி இருக்கான் அப்படின்னா, அவர் மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துல கார் கேரேஜ். அந்த ஷட்டரை வந்து முக்கால் வாசி மூடி 4 வாசி திறந்தபடி உள்ள வந்து நுழைஞ்சு வெளியில வந்திருக்கு. இத வந்து பார்த்தது யாரு அப்படின்னா, என் பக்கத்து வீட்டுல இருந்து வந்து எனக்கு இருமுடிக்காக தொண்டு செஞ்ச ஒரு பையன், அதாவது அந்த பக்கத்து வீட்டு பையனுக்கு கூட படிக்கிற காலேஜ் மேட். அந்த பையன் வருவன், என்னப்பா நீ ஆண்டி இல்லாத இல்லையா வீட்டுல, நீ என்ன இந்த பக்கமா வெளியில வர அப்படின்னு கேட்க, இவன் தடுமாறி இருக்கான். உடனே வந்து அவன் சுதாரிச்சு, மாதிரி திருட்டு நடந்திருக்கு, இவன் செஞ்ச திருட்டு யாரோ செஞ்ச மாதிரி ஒரு வார்த்தை. உடனே அக்கம் பக்கத்துக்கு எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. இது என்ன விசேஷம்னா, எல்லாரையும் ஒன்னா இணைச்சது அம்மா தான், அந்த இருமுடியால் தான், இந்த இருமுடி தொண்டாலதான். அப்போ வந்து எல்லாருமே வந்து கூடிட்டாங்க. அப்போ செல்போன் எல்லாம் அவ்வளவு எல்லார்கிட்டயும் இல்லாத ஒரு தருணம் அது. ஆனா என்னோட இந்த டிரைவிங் பழக்கம் அந்த பையன் கிட்ட மட்டும் அவங்க வந்து பேஜ் பண்றாங்க. எங்களுக்கு என் கணவர் பேஜ் பண்றாரு, ஸ்டார்ட் இமீடியட்லி ஹவுஸ் கெப்ட் ஓப்பன் அப்படின்னு. ஒன்னும் புரியல. சரி, திடீர்னு வந்து நாங்க எல்லாம் திரும்பி வரோம். வரும் வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய கூட்டம். என்ன நடந்தது, யாருக்கு என்ன, ஒண்ணுமே புரியல. இது எப்படின்னா, இவங்க எல்லாம் போன் நம்பர் தெரியல, கடன் நம்பர் அவங்களுக்கு தெரியல, அக்கம் பக்கத்து மனுஷன் எப்படி எங்களை கான்டாக்ட் பண்ணணும்ன்றது புரியல. அப்படி என்ன நடக்குதுன்னா, எங்க கணவரோட ஒரு நெருங்கிய நண்பர் அந்த வழியா போற மனுஷன், ஏன் நம்ம ஃப்ரெண்டு வீட்டு வாசல்ல இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு கேட்க போக, அவரு கடைக்கு போன் பண்ண, அவர் அங்க இருந்து இங்க வர,
அப்புறம் எனக்கு அந்த என் கூட வந்தவரோட நம்பருக்கு பேஜ் பண்ணி நாங்க திரும்பி வந்தப்போ உள்ள வந்துட்டோம். ஆனா ஒரு திக்குமுக்காடிதான் நின்றுடுறாங்க. பெரிய அனுபவம். என்ன பண்றேன்னா என் பொண்ணு வந்து பெரியவளா ஆகுற சமயம், வீட்டுல இருக்க நகை எதுவும் இல்லை. அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி அம்மா கிட்ட நடுவுல அப்படி உட்கார்ந்து அம்மாவோட படம் இருக்கும், கருவறை படம். அம்மா என்னம்மா உனக்கு தானமா விழுந்து விழுந்து தொண்டு செஞ்சேன், என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு என் வாயை விட்டு நான் பேசிட்டேன். ஆனா அப்போ வந்து என்னோட அங்க இருந்த ஒருத்தர், என்னோட ரொம்ப நெருங்கிய சொந்தத்தை வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் ஒரு பேரை போய் அவரை கூப்பிடுங்கன்னு சொல்ல, எல்லாம் அம்மாவோட ஏற்பாடுங்க. அவரை கூப்பிட போய் அவரோட டீம் ஃபுல்லா இங்க வந்து வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து யாரோ வெளியில இருந்து வந்தவங்க இல்ல, வீட்டுல இருக்க வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து கேட்கணும் என்ன அப்படின்னு. அப்படி கேட்கும்போது இந்த பையன் செஞ்சிருக்கான்றது அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனை வந்து ரொம்ப சாமர்த்தியமா அவன் எங்க பொருளை ஒளிச்சு வச்சிருக்கானோ அங்க இருந்து அதை எடுக்கணுங்கிறதுக்காக எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எங்க பெரியப்பா வந்து அங்க இருந்தாங்க, அவரை வந்து பேசி நீதான் எடுத்திருந்தீங்கன்னா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், எங்க இருக்குன்னு சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்ல வச்சு அவனும் அதை ஒத்துட்டு உடனே அவனை பிடிச்சி அந்த பொருள் எல்லாம் இது எல்லாமே நடந்தது வந்து எனக்கு அந்த தகவல் தெரியும் போது மணி என்ன ஒரு 12:30 மணி அப்படி இருக்கலாம். 4:30 மணி 5 மணிக்குள்ள பொருள் திரும்பி வந்தது. ஆனா அதனால நிறைய கண் திருஷ்டியும் ஏற்பட்டது. அம்மா அதுக்காகவும் எங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு அருள்வாக்கு கொடுத்தாங்க. ஏன்னா இது நடந்தது அந்த திருமணத்துக்கு எங்களால போக முடியல. ஒரு மாதிரி அது ஒரு திடீர்னு ஷாக். ஏன்னா நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட திருடுனாவே நம்ம ஷாக்ல இருப்போம். நம்ம கிட்ட ஒரு 10 வருஷம் வேலை பார்த்த பையன் வந்து இதை பண்ணிட்டான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஷாக். இதுல இருந்து வெளியில வரதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆச்சு. எனக்கு ஒரு 3 மாசம் கிட்ட கூட ஆயிருக்கும். ஆனா சோ ஹேப்பன் என்னோட கசின் வந்து அம்மா கோயிலோட ரொம்ப கனெக்ட் ஆனவங்க. டாக்டர் சிவகாமி அவங்க வந்து என்னை பார்க்க வந்தவங்க. சண்டே வெட்டிங்ல இருந்து நேரம் அங்கதான் வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, நாளைக்கு வந்து மாதிரி எங்க ஃபேமிலியில சேர்ந்தவங்க 2 பேர் போறாங்க, நீயும் அம்மாவை போய் பார்த்துட்டு வா, உன்னை பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல அங்க இருந்து திங்கட்கிழமை சாயந்தரம் அம்மாவை வந்து பார்க்க முடியுது. அம்மாட்ட நான் சொல்றேன். அப்ப அம்மா கேட்ட ஒரு கேள்வி, என்னம்மா எனக்கு திட்டி தீர்த்துட்டியா அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே பேச பேச முடிக்கிறேன். அது வந்து இல்ல உன் பொருள் உனக்கு கிடைச்சதுங்க, ஆனா கூடவே கண் திருஷ்டியும் இருக்குன்னு சொல்லி அப்பெல்லாம் வந்து அபிஷேகம் கட்டினா மட்டுமே அருள்வாக்கு நான் போப்பேன். தனியா எங்களுக்கு ஒரு அருள்வாக்கு கொடுத்து சில பரிகாரங்களை சொல்லி அம்மா இப்படி நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன். இன்கேஸ் இந்த இருமுடி பணியை நான் எடுத்து இந்த 2500 இருமுடியை நம்ம வீட்டுல கட்டாம இந்த அக்கம் பக்கத்து மனுஷால எல்லாம் வந்து இவங்க எல்லாம் வேலை செய்யறவங்க இவங்கதான் அப்படின்றது தெரியாம இருந்தா இவ்வளவு பெரிய ஆபத்துல நான் எவ்வளவு சுலபமா சிக்கிட்டு இருந்திருக்கேன். இது வந்து என் உயிர் காத்த அனுபவம், அந்த இருமுடியோட விசேஷம். அதே மாதிரி என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கும் போதும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்களை அணுகியாச்சு. நான் அம்மா கிட்ட போறேன். ஒரு 2 தடவை 3 தடவை அம்மாட்ட உத்தரவு கேட்க வரைக்கும் அம்மா மௌனமாவே இருந்தாங்க. இல்லம்மா நான் சொல்றேம்மா, நான் விசாரிச்சு சொல்றேம்மா அப்படி ஏதோ அப்படிதான் ஒரு மாதிரி. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, இல்ல நம்ம கல்யாணம் அம்மா வந்து உத்தரவு கொடுத்தாங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் தான் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அம்மா திருக்கரங்களால திருமங்கலை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு வேண்டுதலை மனசுல நினைச்சுக்கிட்டு சரி எப்பவும் போகும்போது அடுத்த தடவை நான் போறேன். ஏன் ஒரு 3-4 தடவை அது போகும்போது 5வது முறை நான் போறேன். அப்ப வந்து அம்மா அருட்கூடத்துல அப்ப வந்து ரூம்ல இருப்பாங்க. அடி அடி எடுத்து உள்ள வைக்கும்போது உத்தரவு வாங்க என்னதுன்னு எனக்கு புரியும். திருமணத்தை கேட்டுக்கணுமா வந்து உத்தரவு. அப்ப எனக்கு என்ன அறியாம நான் கடகடன்னு பேசுறேன். எனக்கு அவ்வளவு சுயநலவோட சொன்னனாலே தெரியல. அம்மாட்ட எப்படி கேக்குறேன்னா, அம்மா இந்த மண்ல கல்யாணம் பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க. அம்மா உங்க திருக்கரங்களால திருமங்கல் எடுத்து கொடுக்கணும். அதே போல சம்பந்தி வீட்டுக்காரங்க இதுக்கு ஒத்துக்கணுமா அப்படி கிடுகிடுன்னு சொல்லி முடிச்சுட்டு உடனே அம்மா ஆசைப்பட்டமா நடக்குதா அதுவும் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அம்மா அருளால அவளுக்கு அவ 4 வயசு குழந்தையா இங்க வந்தா. இதே மாதிரி இன்னொரு அனுபவம் சொல்லுங்க. ஏன்னா ஒரு தடவை வந்து அம்மா அப்ப ஆரம்ப காலத்துல அன்னதானத்துக்கு வந்து ஒரே ஒரு நாள் அன்னதானத்தை யாராவது ஏத்துக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு 8-9 வயசு இருக்கும்போது நினைக்கிறேன் நாங்க போறோம். பௌர்ணமி அன்னைக்கு போறோம்னு ஆச்சு. அன்னைக்கே போய் பணம் கட்டி அன்னைக்கு அன்னதானத்துல கலந்துக்கிற ஒரு ஏற்பாடு. ஆனா காய்ச்சல் உடம்புல கை வச்சு பார்க்க முடியல அவ்வளவு காய்ச்சல். நீ எப்படி பண்றதுன்னு. ஆனா
இன்னைக்கு முடிவு பண்ணிட்டோம், இன்னைக்கு பௌர்ணமியா இருக்கு, கண்டிப்பா நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு போற வழியில கார் ஒரு இடத்துல நிறுத்தி அவ முகத்தை சும்மா தொடச்சி அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாத்தி நேரா போனோம். என்ன மிரக்கல் அப்படின்னா, நான் அவளை ஒரு பக்கம் உட்காத்தி வச்சுட்டு நாங்க 2 பேரும் தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அன்னதானத்துக்கான பணத்தை கட்டிட்டு தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அவளே கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தண்ணி ஊத்த வரேன் அப்படின்னு வரா, அப்புறம் நான் இலை போடுறேன்னு வரா. அப்படி அந்த காய்ச்சல் எங்க போச்சு? அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருந்து அந்த தொண்டை செஞ்சுட்டு எங்களுக்கு வரக்கூடிய ஒரு மன நிறைவை பௌர்ணமி தினத்துல அம்மா எங்களுக்கு கொடுத்தாங்க. இது அதே மாதிரி இப்போ நம்ம சொல்ல போனோம்னாக்கா எத்தனையோ அனுபவங்கள் இந்த இருமுடி மூலியமா நமக்கு நடக்கும் நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன்னா இந்த 2500 இருமுடி நான் கட்டுற அந்த ஸ்டேஜ்ல எங்க அக்கா பக்கத்து வீட்டுல ஒரு மனுஷன், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 15 வருஷமா குழந்தை. அவங்களும் நானும் கலந்துக்கலாமா, இருமுடி தொண்டு செய்யலாமான்னு கேக்குறாங்க. தாராளமா செய்யுங்கன்னு. ஒரு பெரிய அனுபவம் அங்க அவங்களுக்கும் ஏற்பட்டது. அந்த இருமுடி தைப்பூசம் முடிஞ்ச 3வது மாசம் அவங்க சந்தோஷமா சொல்றாங்க, நான் இத்தனை நாளா ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன், எனக்கு இது நடக்கல. இப்போ அவங்க கர்ப்பத்தரிச்சுதான் என்கிட்ட சொல்றாங்க. இப்ப அந்த குழந்தைங்கள ஒரு குறையாம ஒரு 20, 22 வயசுக்கு மேல இருக்கும். 25 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு எல்லாம். அந்த பொண்ணுக்கும் இப்ப திருமணத்துக்கான ஏற்பாடு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது அம்மா தன்னோட தொண்டர்களுக்கும் செய்யறாங்க. தன்னோட தொண்டர்களை பொருட்டு அவங்க மூலியமா வரக்கூடிய பக்தர்களுக்கும் அனுகூலம் பண்றாங்க. எப்படி சொல்றது, நம்ம அம்மா அவதாரம் எடுத்திருக்க காலத்துல நாம வாழறது வாழ்ந்த ஒரு விஷயம் இது தற்செயலா நடந்ததே கிடையாது. எப்பவுமே எல்லாரும் சொல்றதுதான், இந்த பூர்வ ஜென்மத்தை நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிருஷ்ணாவதாரத்தும் போது நாங்க பிறக்கலையே, ராமாவதாரத்தும் போது நம்ம இருக்கலையே. இப்ப நம்ம எல்லாம் பெருமையா சொல்லிக்கலாம். பரம்பொருளான அந்த அம்மன் ஆதிபராசக்தி குரு ரூபமா நம்ம இடையே நடமாடும் தருணத்தில் நமக்கு பிறவி கிடைச்சு நம்ம அவங்களோட உரையாடுறது, அவங்க திருபாத தரிசனம் பண்றது, அவங்க அருள்மொழியை கேட்கறது, இப்படி நம்ம பிறவி பயனை நம்ம அடையறதுக்கு அம்மா எவ்வளவு ஒரு பெரும் கருணையால நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சக்தியும் கிட்ட என்னோட சின்ன விண்ணப்பம்னு சொல்லிக்க விரும்புறேன் இந்த இடத்துல. சப்போஸ் அம்மா இந்த கோயில், ஏன்னா என்னோட அந்த ஒரு முதல் அருள்வாக்கு இதுதான், இந்த கோயில் அந்த கோயில், இந்த பரிகாரம் அந்த பரிகாரம், இந்த ஜாதகம் நீ எதையும் கேட்க வேண்டாம் மகளே, தஞ்சை காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, அனைத்து தெய்வமும் இங்கே உள்ளது அப்படின்னு சொன்னார். அம்மா சொன்னது முதல் அருள்வாக்குனால எனக்கு ரொம்ப கிடுக்குப்படியாக பிடிச்சிட்டேன். ஜாதக தோஷம் எங்கேயுமே பார்க்க மாட்டேன். ஆனா அப்புறம் இதெல்லாம் இது கிட்டத்தட்ட ஒரு அம்மாட்ட போய் ஒரு 30 வருஷம் 33 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல யாரோ ஒரு கம்பல்ஷன்ல அப்ப கூட எனக்கு இல்ல, என்னோட பொண்ணுக்கும் அவங்க மாப்பிள்ளைக்காகவும் ஏதோ நாடி பார்க்க போக அதுல இருந்து ஒரு அனுபவம் அம்மா இன்னும் என்னோட அம்மா கிட்ட இருக்க ஒரு ஈடுபாடு இன்னும் உறுதியாக்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பா கொடுத்தாங்க. அப்ப அந்த நாடி பாக்குற ஒருத்தரும் கிட்டத்தட்ட அவரும் ஒரு சித்தர் மாதிரிதான். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க திருவண்ணாமலைக்கு வாங்க, அபித குஜராம்பாள் அந்த சன்னதி கிட்ட நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன். நான் தயங்கி ஒரு மாதிரி பாக்குறேன். அப்ப அவர் சொல்றாரு, சரிம்மா நீ போய் உங்க குரு கிட்டே கேட்டுட்டு வாங்க. வெகுத்தனமா போய் அம்மாட்டையும் போய் கேட்டேன். அம்மா நீ எந்த வளம்னா வா அப்படின்னாங்க. ஐயோ அம்மாக்கு இது பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட மட்டும்தான் இப்போ. சோ அம்மா சொல்ற மாதிரி இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நம்ம பூர்வ ஜென்ம கணக்க திட்டத்துக்கு தான் அம்மா இப்படி ஒரு கண்டிஷன் நமக்கு வைக்கிறாங்க. அதாவது நீயா போய் இந்த பரிகாரம் ஏன்னா பரிகார தேவதைகள் எப்படின்னாக்கா, நம்ம போய் ஒரு விஷயத்துக்காக வேண்டும் போது அதை அவங்க நிவர்த்தி பண்ணக்கூடிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா நம்ம யார் கீழே இருக்கோம்? பரம்பொருளான ஆதிபராசக்தி குரு பங்காரமா ரூபத்துல இருக்கும்போது அவங்க நிழல வசிக்கிற நமக்கு, நிழலா இருக்கிற நமக்கு இது மாதிரியான பரிகாரங்கள் தேவையில்லை. நம்மளுடைய ஊழ்வினைய நோகாம அம்மாவோட துணையோட நாம அம்மாவையும் திருவடியையும் உறுதியா பிடிச்சிட்டோம்னா நம்மள கரை சேர்த்திடுவா. இனி ஒரு பிறவி இல்லாத வழிக்கு அம்மா நம்மள கொண்டு போவா. நமக்கு அதுக்கான அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பா. ஏன்னா கல்வி எங்க வேணா கத்துக்கலாம், ஆனா அறிவும் ஞானமும்
அம்மா கிட்ட இருந்து தான் வர முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்து என்னோட ஒரு அனுபவத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதனால எல்லாருமே வாங்க, இருமுடியோட பலனை வந்து எல்லாருமே அனுபவிங்க. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அனுபவம் இதை விடவும் சிறப்பா உங்களுக்கு எல்லாம் அமையறதுக்கு அம்மா ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. அம்மாவோட அந்த பக்தியில நனையறதுக்கு இருக்கிறவங்களும் திரும்பி வாங்க, புதுசா வரவங்களும் அவசியம் வாங்க. ஏன்னா இப்ப சிலருக்கு ஒரு தயக்கம் இருக்கு. என்னன்னா, அம்மா இவ்வளவு நாளா சூட்சமா ஸ்தூல வடிவமா இருந்தாங்க, இப்ப அம்மா வந்து சூட்சமா இருக்காங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க சக்தி. அதுக்கும் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டாங்க. 2020ல வந்து நான் காலம்பரை என் பேரனோட இருந்து படிக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறேன். அனுப்பிட்டு நான் வந்து என்ன பண்றேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல வந்து 2 பாதம் செவ்வாடையோட பூஜை ரூமுக்குள்ள போகுது. நிஜமா நினைச்சது. அப்பெல்லாம் வந்து இப்பவும் சரி, அப்பவும் சரி, இவர் வந்து என்னோட வீட்டுக்காரர் வந்து பூஜை பண்றதுல சிகப்பு வேஷ்டி தான் கட்டுவார். இவர்தான் போயிருக்காரு, எனக்கு கிராஸ் பண்ணி போயிருக்கிறாரு. இந்த பக்கம் பாத்ரூம் வந்து எனது இடது கை பக்கம், பூஜை ரூம் இருக்குது வலது கை பக்கம். இப்ப நான் பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் என்னோட அனுபவத்தை ஷேர் பண்றேன். அது வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிருக்காது. எனக்கு இடது பக்கத்துல இருந்து என் கணவர் வந்து திரும்பி வர்றாரு. என்னங்க இப்பதானே நீங்க வந்து பூஜை ரூம்குள்ள போனீங்க, எனக்கு இப்படி வரீங்கன்னா, நான் இங்க இப்பதானே குளிச்சுட்டு வரேன்றார். அப்ப சக்தி நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க நான் இருக்கேன் அப்படிங்கறத வந்து எவ்வளவு வந்து ஒரு சூக்ஷ்மமா நமக்கு புரிய வச்சிருக்காங்க. இது வந்து ஏன்னா எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. இப்ப நாங்க இருக்கிறது வேற ஒரு வீடு. நான் முதல்ல இருந்தது திருவல்லிக்கேணில. அந்த 6 முறை வந்து அம்மா வந்து அவங்களோட திருப்பாதத்தை பதிச்சிருக்காங்க. அந்த பூஜை ரூம்குள்ள வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்தது. ஆனா அது ஒரு கட்டாயம் நாங்க அங்கிருந்து வர வேண்டியதுனால வந்துட்டோம். அம்மா என்னம்மா இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நீங்க வந்து வீடு இல்லையம்மா, நீங்க எப்ப வர போறீங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. 2 முறை எனக்கு வந்து அம்மா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட ஆஹ் எப்படி சொல்றது, அவங்க வந்து ஒரு தடவை வந்து இந்த திருப்பாதத்தை காமிச்சாங்க. அதே திருப்பாதத்தை காட்டிலையும் உருவமே காமிச்சிருக்கலாமே அப்படின்னா நான் ரொம்ப அதிகமா புடிச்சுக்கிறது திருவடியெல்லாம். ஏன்னா நமக்குலாம் வந்து ரொம்ப ஞானம் கிடையாது. ரொம்ப நேரம் நம்மளால வந்து பக்தியில தெளிச்சிருக்க முடியாது. அதிக நேரத்துல தியானத்துல இருக்க முடியாது. ஒரு லௌகிக வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு நம்ம கடமையும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்காக நம்ம செய்யவும் வேணும். என்னோட ஒரு இது எப்படி இருக்கும்னா, என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து நான் நிறைய எல்லாம் வெளியில போய் ரொம்ப தொண்டெல்லாம் செய்ய முடியாது. அதனால வந்து இது வந்து எப்படி சொல்றது, இங்க வந்து அம்மா இந்த மாதிரியான ஒரு ஒரு இதை அமைச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து நாகமே வந்திருக்கு. ஒரு சின்ன நாகம் வந்து ஒரு பெட்ரூம்ல வந்தது. அப்போ வரும்போது அது நல்ல பாம்புதான். எல்லாரும் பயந்தாங்க. அப்போ இல்ல எங்க வீட்டுக்கார கூட ஏதாவது என்னமோ வந்திருக்கு அப்படின்னா, இல்ல இல்லைங்க இல்ல அப்படின்னு சொல்லி இங்க இருக்க ஏரியால ஒரு 4 மெயின்டெனன்ஸ் பசங்களை கூப்பிட்ட உடனே அவங்க கிட்ட ஒரே கண்டிஷன், அப்பா அதை நீங்க எந்த வகையிலும் துன்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க வந்து ஒரு பெரிய கவர்ல கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்ல வீடியோவே போட்டு காட்டுறாங்க. படம் எடுத்து ஆடிச்சு. அதே பையன் ஒரு பையன் சொல்றான், அம்மா ஆத்தோரமா கொண்டு போறேம்மா, கவர்ல இருந்து விட்டதுதான் எனக்கு தெரியுமா, அது எப்படி மறைஞ்சது தெரியலம்மா. இதையும் வந்து ஆனா அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், ஐயோ ஒரு கற்பூரை எடுத்து காட்டலையே, ஒரு பாலானா எடுத்து வைக்கலையே அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்பான்டேனியஸ் தாட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எனக்கு இல்லாம போச்சு. ஆனா அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போய் கேட்ட, அம்மா இந்த மாதிரி நாகம் வந்ததுமா, போனது திரும்பி வந்தது. அம்மா எப்போ சொல்ற ஒரு ஸ்டைல். அதாவது என்னோட ஏக்கம் இருந்தது இல்லையா, அம்மா நீங்க வீட்டுக்கு வரலையேன்னு. முதல்ல நாகமா வந்தாங்க, அப்புறம் திருவடிய பிடிச்சிட்டதுனால திருவடி. ஏன்னா திருவடியை நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்மளால வந்து ரொம்ப சீக்கிரம் கரையேற முடியும் சக்தி. நமக்கு வாய்ப்பு இருக்குமா தெரியல. ஆனா ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி புனரபி மரணம் புனரபி ஜனனம்ன்றது இல்லாம அம்மாவோட திருவடியில எப்பவும் அம்மா கிட்ட தான் வேண்டுவேன். அம்மா எனக்கு தகுதிதான் எதிர்பார்க்காது. ஏன்னா அபிராமி பற்றே தன்னை வந்து நாயனையும் ஒரு பொருளாகன்னு சொல்லிட்டாரு. அப்பன்னா நாங்க சாக்கடையில இருக்க புழுக்குதான் சமம். ஆனா ஒன்னே ஒண்ணு, அம்மா நீங்க வந்து எங்களை வந்து
உங்க திருக்கரங்களா நான் கூட்டின்னு போயிட்டேன். அம்மா உங்க திருவடியில சேர்த்துக்கோங்க அம்மா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது. இன்னொரு பிறவி வந்து எங்களுக்கு வேண்டாமா அப்படிங்கிற. ஆனா இதை டிசைட் பண்ண வேண்டியது அம்மா மட்டும்தான். ஆஹ் சுதா சக்தி அன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து என் மனசுல ஒரு பெரிய நெகிழ்ச்சியை உண்டாக்கி இதனால பலருக்கு பல அனுபவங்கள் ஏற்படணும். அதுக்கெல்லாம் நீங்க காரணமா இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரமா வாழ்க. ஓம் சக்தி, வசதி சக்தி. ரொம்ப 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 அருமையான அனுபவங்கள். ரொம்ப வித்தியாசமான கோணத்துல அழகா வந்து அபிராமி பட்டர் அந்த அபிராமி பட்டரோட பாடல்களை ஆரம்பிச்சு ஆஹ் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அந்த விஷயத்த சொல்லி ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க. எப்படி அம்மா வந்து திருவடி பதிக்கணும், என்னுடைய பாதங்களை மட்டும் உறுதியாக பற்றிக்கொள், உன்னை கரையேற்றுவது எனது பொறுப்படா மகனேன்னு அம்மாவுடைய அருள்வாக்கு இருக்கு இல்லையா, அந்த அருள்வாக்கின்படி உங்களுக்கு நீங்க திருவடியை பற்றி திருவடியை நினைத்து நீங்க பண்ணக்கூடிய வழிபாட்டுக்கு அம்மா வந்து திருவடிகளை காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு நம்ம புதுசா மாத்தி வந்த வீட்டுல வந்து அம்மாவுடைய திருவடி கிடைக்கலையே, அம்மா வந்து பாதம் பதிக்கலையே நினைச்சதுக்கு அழகான ஒரு காட்சி கொடுத்ததோட மட்டும் இல்லாம நீங்க 2500 இருமுடியை கட்டி ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு இருமுடி தொண்டு செய்யறதுக்கு துணிஞ்சு செஞ்சீங்க. அப்ப அந்த அந்த சமயத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இத்தனை இருமுடியை நம்ம செய்ய முடியுமா, இத்தனை நேரத்துக்குள்ள இந்த குறைஞ்ச நேரத்துக்குள்ள 3 பேரால கட்டிட முடியுமான்னு உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்த விஷயத்த துணிஞ்சு ஏத்துக்கிட்டு அந்த தொண்டை செய்யறதுக்கு நீங்க நின்னதுக்கு அம்மா அருமையா உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அந்த இருமுடி தொண்டு நடந்த வீட்டிலேயே உங்களுடைய உயிரை காப்பாத்தி மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? இப்ப நினைச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அத்தனை பொருட்களும் காணா போய், அத்தனை பவுனும் காணா போய், அத்தனையும் திரும்ப கிடைக்கிறது. அதுவும் இந்த 4:30 மணிக்குள்ள உங்களுக்கு மதியானத்துக்குள்ள செய்தி தெரிஞ்சு 4:30 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து பொருளே திரும்ப கிடைக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு திருஷ்டி கிடைக்கிற மாதிரியான அத்தனை விஷயமும் அம்மா அரவணைச்சு கொண்டு போறாங்கன்ற விஷயத்த வந்து நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அம்மாவுடைய மடியில இருக்கிறோன்றத அனுபவிக்கிற அளவுக்கு, உணர்ற அளவுக்கு உங்களுக்கு கூடவே இருந்து உணர்த்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்கன்றத வந்து அழகா சொல்லியிருக்கீங்க சக்தி. உங்க ஒரு சின்ன பாயிண்ட் பொண்ணா மட்டும் உங்க நான் பொண்ணு சொல்றேன் சக்தி. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லும்போது நினைவு வருது. எனக்கு வந்து எங்க அப்பா தவறும் போது எனக்கு சொல்லுங்க. வயசு 1.5. ஆனா கேக்குதா சக்தி இப்ப நான் பேசுறது? கேக்குது சக்தி. சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா எங்க அப்பா தவறும் போது எனக்கு வயசு 1.5. அம்மா வந்து அந்த குறை தெரியாம தான் என்ன வளர்த்தாங்க. ஆனா அவங்களும் வந்து எனக்கு ஒரு 25 வயசு ஆகும்போது அவங்களும் ஒரு கேன்சர்ல இறந்துட்டாங்க. அப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட டிப்ரெஷன்ல இருந்த ஸ்டேஜ்ல தான் வந்து எங்க அப்பாவோட பிறந்த அத்தை வந்து அம்மா கிட்ட கூட்டின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்படின்னா அம்மா வந்து தாய், தகப்பன், குரு, தெய்வம், என்னோட எல்லா எண்ணங்களையுமே பகிர்ந்துப்பேன். அப்படி ஒரு நல்ல நண்பன், ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடு எல்லாமே அம்மா தான். இது வந்து பல பேருக்கு இந்த உணர்ச்சி இருக்குன்னு நான் கேள்விப்படுறோம். அதுல வந்து இன்னைக்கு நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. இது அம்மா தான் வழி நடத்துறாங்க. ஏன் இப்போ நம்ம பேசுறோம் அப்படின்னா கூட இது என்னாலயே நடக்குது. இந்த பக்கமும் அம்மா படம், அந்த பக்கமும் அம்மா படம், நடுப்புற உட்கார வச்சு அங்கிருந்து போக்கஸ் பண்ணி இது இது சொல்லுன்னு சொல்லி இண்டிகேஷன்ஸ் கொடுக்கறதுனால வாய் வார்த்தையா எனக்கு வருது சக்தி. இதுதான் உண்மை. உன் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. பரிபூரணமா அம்மாவுடைய அருளை உணர்ந்திருக்கீங்க சக்தி. உங்களுடைய நிலைமை தான் நமக்கும். முதல்ல பேசின செல்லா சக்தி அவங்க சொல்லவும் நமக்கு அதே தான் தோணிட்டு இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையிலயும் இப்படி நடந்திருக்கு, என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு அதே மாதிரிதான் உங்களுடைய உணர்வுகளை நமக்கு வயசுல வித்தியாசம் இருந்தாலும் இடத்தால நம்ம வேறுபட்டிருந்தாலும் உள்ளத்தால அம்மாவுடைய பிள்ளை, அம்மா வளர்த்த பொண்ணு அப்படிங்கிற அந்த நினைப்புல அந்த தெய்வத்தாயோட குழந்தைகளா நாம எல்லாரும் வந்து உணர்வுகளை ஒன்றுபட்டுதான் இருக்கிறோம். அம்மா நம்மள அந்த மாதிரி எல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஈடு இணையற்ற தெய்வம். அந்த பரம்பொருள் வந்து வாழ்ந்து இப்ப வந்து சூக்குமமா இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளால இந்த கண்ணுக்கு பார்க்க சூழ்நிலை முடியல. ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் சக்தி. ஆஹ் அம்மா வந்து இந்த தடவை வந்து சூக்ஷமா இருக்காங்க. போன வருஷம் ஸ்தூலமா இருந்தாங்க. போன வருஷம் டிசம்பர் மாசம் இருமுடிக்கு முன்னாடி, அதாவது 2023 தைப்பூசத்துக்கு முன்னாடி அந்த நேரத்துல வந்து நான் அபிஷேகத்துக்கு பணம் கட்டிட்டு எனக்கு அம்மா வந்து மந்திரிப்பு தான் கொடுக்க போறாங்கன்னு காத்திருக்க அந்த க்ஷணத்துல வந்து முதல் அருள்வாக்கு எனக்கு கிடைக்குது. உள்ள போறேன். அம்மா சொல்றது வந்து நீ சேர்த்து வச்சிருக்க பணம் வந்து உன் சந்ததியை காப்பாத்தாது. நீ இப்ப குடுக்குற பாரு அன்னதானத்துக்கு பருப்பு எல்லாம் அதை நீ தொடர்ந்து செய் அப்படிங்கிறாங்க. நான் இப்ப யோசிக்கிறேன், என்னடா நம்ம வருஷம் வருஷம் தானே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா என்ன கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், இதுவா அதுவா அப்படி. ஆஹ் அப்ப ஏன் அம்மா வந்து சொல்றாங்க. ஆனா அப்ப போட்ட புதிருக்கு இப்ப நவம்பர் மாசம் எனக்கு விட தெரிஞ்சிருச்சு. சோ இனிமே இதை நீ விட்டுடாத.
இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு இண்டிகேஷன். ஓம் சக்தி. நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா எனக்கு இந்த எபிசோடு போறாது. இருந்தாலும் எல்லாருக்கும் புரியுது வாய்ப்பு புரியுது. கொடுக்க ஓம் சக்தி. இந்த வருஷம் இருமுடிக்காக போன வருஷம் இருமுடியில இந்த வருஷம் இந்த மாதிரி ஆக போறதுக்கு போன வருஷமே அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லிட்டு போகல, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப புரியுது சக்தி. முன்பே சொல்லிவிட்டேன் உணர்ந்து கொள்ளுன்னு எல்லா சக்திகளுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையில வந்து அம்மா உணர்த்திருக்காங்க, இல்ல முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நமக்கு தான் அதை தெரிஞ்சுக்க முடியாம இருந்திருக்கிறோம். ஆனா அழகா சொன்னீங்க, அம்மா வந்து கையை பிடிச்சு அழைச்சிட்டு போயிடுங்கம்மான்னு. அந்த உணர்வு தான் இன்னைக்கு பல பேரோட மனசுல இருக்கு. கண்டிப்பா அந்த தெய்வம் செய்வோம்னு நம்புவோம். ஓம் சக்தி. அடுத்ததா மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்த சக்தி திருமதி பால்கனி சக்தி அவங்களை கூப்பிடுறோம்.